Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு நீங்கள் என் தோட்டத்தில் நான் என்னென்ன ரோஜா செடி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இதுதான் முதல் செடி. பொதுவாக இந்த மாதிரி ரோஸ் வந்து நீங்கள் நர்சரியில் வாங்கும்போது பூக்கும். வீட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னாக்கா சின்ன சின்னதாக தான் பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் என் வீட்டில் வந்து இந்த ரோஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே பூக்க ஆரம்பிக்குது பாருங்கள். பெருசாக மெயின்டெனன்ஸ்னு எதுவும் பண்ணுறதில்ல. அரிசி கழுவுன தண்ணி, கிச்சன் வேஸ்ட்டு அதுதான் கொண்டாந்து அதிகமாக போடுறது. வேறு எந்த உரமும் நான் போடுறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் ரோஸ். அது வந்து பிங்க் ரோஸு, இது ஒயிட் ரோஸு. தெரியுதுங்களா? இதில் என்ன நிறைய மொக்கு வச்சுருக்குது. அடுத்து பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸில் இப்போ தான் மொக்கு அவ்வளவுமே வச்சுருக்குது பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும் இது பட்டன் ரோஸ். அடுத்து இந்த எல்லோ ரோஸ். இது எல்லோ ரோஸ் கொஞ்சம் குட்டியாக தான் பூக்கும். இந்த செடியை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணுன்னா, இது வந்து ஆள் உயரத்துக்கு இந்த செடி வளரும். ஆனால் இது வரைக்கும் பூத்ததே கிடையாது. நானே இதை எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. நானும் வெட்டி விட்டுட்டே இருக்கிறேன், வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த செடி இதில் இப்போ தான் மொக்கு வச்சுருக்குது. இது வந்து பியூர் எல்லோ ரோஸ். இந்த ரோஸ் வந்து ஆரஞ்சு ரோஸ். இந்த செடியில் உள்ள மொக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா இது ஆரஞ்சு ரோஸ். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒரு பக்கம் வந்து ஆரஞ்சும் எல்லோவும் கலந்து பூக்கும், இன்னொரு பக்கம் வெறும் ஆரஞ்சு மட்டும் பூக்கும். இதுலேயும் மொக்கு இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க்கில் வரும். இதுதான் என்கிட்ட இருக்கிற, என் தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் செடி. நான் பூச்செடி அதிகம் வளர்க்குறதுக்கு காரணம் வந்து குரங்குங்க பூச்செடியில் கையை வைக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பூச்செடி அதிகமாக வளர்க்குறேன். ப்ளஸ் இந்த ரோஸ் செடிங்க என் வீட்டு தோட்டத்தில் இந்த அளவுக்கு அழகாகவே வளருது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடையில் வாங்குகிற 20 ரூபா 30 ரூபா கொடுத்து கடையில் வாங்குகிற ரோஸ் என் வீட்டு தோட்டத்தில் பூக்குதுன்றப்போ அது அவ்வளோ சந்தோஷமான விஷயம் தானே. பாருங்கள். ஓகே, நீங்களே இந்த மாதிரி செடி வளர்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.